கடைசி ராசியான மீனம். இவங்களுக்கு 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது சார்? கடைசி ராசியா இருந்தாலும், ஆ. அதுதான் மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க. ஓ! மீனம்ங்கிறது வந்து கடல் இல்லையா? ஆமா. வ அவங்க என்னம்மா வைகுண்டத்தில இருக்காங்க. ஏகாதசி திதியில போனாங்க. வைகுண்ட ஏகாதசியில போனாங்க. எங்க அம்மாவே வைகுண்ட ஏகாதசியில போனவங்க. ஸோ வைகுண்ட ஏகாதசியில போனா, துவாதசி ஏகாதசி மரணம், துவாதசி தகனம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து ஏகாதசிக்கு உண்டு. ம். ஸோ மீனம்ங்கிறது கடலே ஆக்சுவலா. கடகத்துக்கு சொன்னாலும் மீனம்ங்கிறது பக்கா கடலே மீனுங்கிறது. ம். ஸோ அங்க மீனாட்சி அம்பாள் வாழக்கூடிய இடமும் கூட. ஏன்னா மீனுங்கிறது மீனாட்சி அம்பாளோட அந்த அம்சம். அதனால அவங்க மோட்சத்தையே குடுக்குறவங்க. நீங்க வேணா பாருங்க, அங்க தான் வந்து சுக்கிர பகவானே வந்து உச்சம் பெறாரு மீனத்துல. ம். அவ்வளவு ராசிய விட்டு 12ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. ஏன்னா சுக்கிரன் இருந்தா தானே குழந்தையே பொறக்குது. அதாவது லேடீஸ். இதனால குழந்தையே பொறக்குது. ஸோ அதனால சுக்கிர பகவான் அங்க தான் உச்சம் பெறாரு. மோட்சத்த குடுக்கக்கூடிய எங்க வந்து போகத்த ரொம்ப அதிகமா குடுக்குதோ, மோட்சமும் அங்க தான் குடுக்குறதுங்கிறது தான் இதோட தாத்பரியம். ஸோ மீனராசினர்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இருந்தா என்ன? கடகத்துக்கு தான் குரு வராரே 9ஆம் பார்வையா உங்க ராசிய பார்க்க போறாரு. அதுக்கடுத்து ஒரு 3 மாசம் தள்ளி திருப்பி போனாலும், ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அவரு வந்து மிதுனத்துக்கு போனாலும், திருப்பி கடகத்துக்கு வந்து அவரு வந்து உங்கள பார்க்க போறாரு. அடுத்த ஒரு 1 வருஷம் 2027ல குரு பகவான் போனாலும், திருப்பி அதுக்கு அடுத்தவரு வரும்போது திருப்பி கன்னியிலேருந்தே உங்கள பார்க்க போறாரு. ம். நல்ல எண்ணங்களும், நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டே இருக்குதுன்னு நெனச்சுக்கிட்டே இருங்க. ஜென்ம சனி என்ன எந்த சனியும் ஒண்ணும் பண்ணாது. தர்மத்தை கடைப்பிடிக்கும்போது சனி பகவான் என்னைக்குமே கெடுதல் செய்ய மாட்டாரு. இதுதான் சத்தியம். பக்கத்து வீட்டுக்காரனையோ, எதிர்த்த வீட்டுக்காரனையோ, நம்மளோட கூட பொறந்தவங்களையோ, நண்பர்களையோ, இல்ல நம்மளோட சக பணியாளர்கள். ஃப்ரெண்ட்ஸையோ, மக்களையோ இந்த அந்த கம்பேரிசம் இல்லாம இவங்க வந்து மட்டும் இப்படி பண்றாங்களேன்னு ஒரு எண்ணம் இல்லாம இருந்துட்டாலே, சனி பகவானோட பரிகாரம் அங்கேயே வந்துருது. வேற எதுவுமே தேவையில்ல. நல்ல யானைக்கால் இருக்கிறவங்க, யானைக்கால் உடன ஊனமுற்றம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடுத்தாங்கன்னா, சனி பகவான் நல்லதே செய்வாரு. ஸோ, அது தவிர குருவும் உங்களுக்கு ஒளி வருது. குரு ஒளி வந்துட்டு தான் இருக்கு. கடகத்துக்கு வரப்போறாரு. 9ஆம் பார்வையா உங்க ராசியவே பார்க்க போறாரு. அப்ப ஜென்ம சனி வந்து ரொம்ப பெருசா இருக்காது. திருப்பி அவரோட ஒளி இல்லாதம்போது திருப்பி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்.